தமிழ் வணக்கம். ஆர்எஸ் ராஜா. நாங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பத்தி பேச போறோம். பைரி அப்படின்னு ஒரு படம். இது வந்து கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படம். ஒரு 4 நாளாச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு தான் நாங்க பார்த்தோம். அதாவது இயக்குநர்கள் சங்கம் எங்களுக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படம் போடுறாங்க, பைரின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு அதை பத்தி அந்த படத்தை பத்தியான எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனா போனதுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் உண்மையில ஒர்த்தா, பார்க்கலாமா, இது டைம் வேஸ்டா, இதை பத்தி நம்ம கருத்து என்ன? ஏன்னா படம் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர், அதில் நடிச்ச ஹீரோ, அதை ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர், இவரெல்லாம் வந்து உண்மையில இந்த படத்தை பற்றிய கருத்தை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம புகழ்ந்து சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நாங்க திரைத்துறையில் இருக்கிறதுனால இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட உண்மையிலேயே அதோட கருத்து என்ன, இந்த படம்லாம் பார்க்கலாமா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான படம் வரும், அதனால இந்த படத்தை பத்தி உண்மையான ஒரு எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இவர் வந்து நண்பர் பிரகாஷ். இவர் வந்து இவருடைய நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி? அதாவது என்னன்னா, ஓவராலா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துல வேலை பார்த்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள்ல இருந்து நடிகர் நடிகைகள்ல இருந்து எல்லாமே ஒரு புதுமுகங்கள். அவங்கள எல்லாத்தையும் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு வருது இல்லைங்களா? அதுக்கே அந்த தயாரிப்பாளருக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கணும். இது எல்லாமே ஒரு பெரிய முயற்சி. ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க நண்பா. நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது என்னன்னா, ஒரு சினிமாட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே உடைச்சி இப்ப வேற ஒரு ஃபார்முலாவில் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த பைரி அப்படின்னா என்ன, இந்த பைரி கதை எங்க நடக்குது, இது வந்து இதோடைய அந்த மெயின் கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கதை எங்க நடக்குது, அதுக்குள்ள என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ன்ற இடத்துல நடக்குது. இந்த புறாக்கள் வச்சு பந்தயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது என்னன்னா புறான்னா இப்ப இதுக்கு முன்னாடி மாரின்னு ஒரு படம் வந்திருக்குது, அது மாதிரியான படமா இது? அந்த மாதிரியான படங்கள்னு சொல்ல முடியாது. இது புறாக்களை வச்சு பந்தயம் பண்ணக்கூடிய நிறைய நூற்றாண்டு காலங்களா அந்த ஏரியாக்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எடுத்துதான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அதாவது இது வரைக்கும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஜல்லிக்கட்டை பத்தி நமக்கு தெரியும், பத்தி சேவல் சண்டையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கேள்விப்படாத ஒரு புது விஷயம் தான் இது. அதாவது புறா சண்டை மாரி படத்துல வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு சின்ன ஏரியாவை தொட்டிருப்பாங்க, அது கூட அது பெரிய டீட்டெயிலிங் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த படத்துல வந்து புறால எத்தனை வகை புறா இருக்குது, புறா சண்டையில ஈடுபடுறவங்க அந்த புறாவை எப்படி பராமரிக்கிறாங்க, வளர்க்குறாங்க, இது வந்து 100 வருஷ பாரம்பரியம் இருக்கு. அதாவது வெள்ளக்காரங்க காலத்துல இருந்து அந்த பகுதிகளில் வந்து இதுக்காக ரொம்ப அர்ப்பணிப்போட வேற எந்த தொழிலுக்கும் போகாம, படிக்க போகாம, இந்த மாதிரி நிறைய பேர் இதை பாரம்பரியமா பண்ணாங்களாம். இதுக்கு பெரிய ஆடுகளத்துல பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சேவல் சண்டையில வந்து அவங்களுக்குன்னு அந்த வகையறா இருக்குது, அதை வளர்க்குறவங்க, அந்த மாதிரி பயங்கரமான டீட்டெயில் இருக்குது இந்த படத்துல நீங்க பாக்குறது. அப்படிங்கிறது இது ஒரு டாக்குமெண்டேஷனா நான் பாக்குறேன் இந்த படம். அதுல முக்கியமான விஷயம் நண்பா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு சேவல் சண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, 2 சேவல் விட்டு சேவலுக்குள்ள சண்டை போட்டு எது ஜெயிக்குது தோக்குதுன்றது பார்ப்போம். ஆனா இப்ப இந்த பைரி படத்துல வந்து என்னன்னாக்கா, இந்த புறாக்கள் வச்சு ஒரு பந்தயம் பண்றது வந்து என்னன்னா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு உள்ள போனேன். ஏதோ புறாக்களை வச்சு ஏதோ சண்டை பண்ணுவாங்க போல இருக்கு, ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது வேற ஒரு களத்தை காமிச்சாங்க. இந்த புறாக்கள் வந்து கீழே வந்து உட்காரவே கூடாது, எவ்வளவு நேரம் ரவுண்ட்ஸ் அடிக்குது, எத்தனை மணி நேரம் சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்றத பத்தின டீட்டெயில பார்க்கும்போது இப்படியெல்லாம் போட்டி நடக்குதா அப்படின்றத நமக்கே ஒரு புதுசா இருந்தது. எத்தனை மணி நேரம் வந்துட்டு யாருடைய புறா அதிக நேரம் வந்து சுத்திட்டு இருக்குது, அதாவது ரவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டு முடிக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்டு முடிக்கணும் அப்படின்ற அந்த டைமிங் சென்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து என்னன்னாக்கா ரசிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் அவர் பேர் வந்து ஜான் கிளாடி. இந்த டீமே என்டையர் டீமே எல்லாமே புதுசு தான், ரொம்ப சூப்பரா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். அப்புறம் இன்னும் ரொம்ப விஷயம், விஷுவல் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு விஷுவல். சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு லைவா இருந்துச்சு. சண்டையெல்லாம் உண்மையிலே நம்ம தெருக்கல்ல விழுந்து அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இயல்பா இருந்தது. நிறைய வேலைகள் செஞ்சிருந்தாங்க. உழைப்புன்றது இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ ஷார்ட்ஸ் மேக்கிங்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நடிகர்கள் ஒரு பாசிங்ல போகக்கூடிய ஒரு கிரௌட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் அந்த கூட சரிதான், எல்லாரும் இயல்பா பண்ணியிருந்தாங்க. தொழில் ரீதியா கத்துக்கணும், அதை வந்து பண்ணணும்னு நினைச்சு வர நடிகர்கள் கூட சில தவறுகள் செய்வாங்க. ஆனால் இயல்பா ஊர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்கா
அப்படி இயல்பா நடிச்சிருக்காங்க. யாருமே இந்த நடிப்புன்றதே தெரியாம ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ரொம்ப அதாவது நம்ம வழக்கமா தமிழ் சினிமா வந்து ஒரு பக்கம் பெரிய ஹீரோக்களை வச்சுட்டு பிரம்மாண்டமான படம், பெரிய சண்டை காட்சி, செலவு பண்ற அந்த பிரம்மாண்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன படங்கள் ரசிக்கிறதுனா நம்ம பக்கத்துல வர்ற அந்த மலையாள படங்களை பார்த்தா ஐயோ பிரமாதமா பண்றாங்க, பின்னிட்டாங்க, இந்த மாதிரி கதையே கிடையாது, எப்படி இப்படி பண்றாங்க அப்படிலாம் ரொம்ப சிலாகிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஊர்ல யாராவது ட்ரை பண்ணி புதுசா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு போராடி பண்ணாங்கன்னா யாரும் பார்க்க போறதே இல்லை. பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, ஒரு பெரிய ஸ்டார் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தேட்டருக்குள்ள போகாம இருக்கிறது எப்படி அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மாதிரி நல்ல படைப்புகளை வரவேற்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ப்ரொடியூசர் ஒரு சாபம், அந்த டைரக்டர் ஒரு சாபம்லாம் நேரடியாக அவங்கள வந்து தாக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறவங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காத மாதிரி நல்ல படம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறப்ப இந்த மாதிரியான நல்ல டேரக்டர்லாம் செத்து போயிடுவாங்க. அதனால நீங்க இந்த மாதிரியான நல்ல படங்கள் எப்பயாவது வரும். அந்த படத்தை நீங்க கொண்டாடுனீங்கன்னா ஒரு பேலன்சிங் இருக்கும். ஒரு பக்கம் சம்பாதிக்கிறதுக்காக கமர்ஷியல் படம் அதை எடுத்து தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உயிரை கொடுத்து சினிமாவுக்காகவே அவங்க வந்து பல வருடம் ரிசர்ச் பண்ணி அத்தி பூக்குற மாதிரி ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை அவங்க பண்ணுவாங்க. இந்த படங்களை நீங்க வந்து ஆதரிங்க. ஆதரிச்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல படைப்புகள் வரும். இல்லைன்னா நீங்க வந்து சில வந்து ரெட்டை எடுத்த வசனங்களோட மொக்க கமர்ஷியல்னு சொல்லுவீங்கல்ல. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான இந்த கமர்ஷியல் லவ் இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி சுத்துவாங்க, பூ எடுத்துட்டு போவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாம அதுவும் இருக்கு. அது வந்து என்னன்னாக்கா இயல்பா நம்ம வாழ்க்கையில வரும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒருத்தர் பார்த்துருப்போம், போயிருப்போம், திருப்பி அவங்க நம்மள்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கங்கள் அப்படியே வந்து சின்னதை நம்ம திரும்ப அவங்களை எங்கேயே சந்திக்கும் போது நினைப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர தொடர்ந்து அதையே டிராவல் பண்றது இல்லை. ரெண்டாவது நம்மளுடைய வீட்லயோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்களோ இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க வந்து என்னன்னாக்கா நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லைங்களா? அதனால அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அது செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயத்த பிடிச்சாங்கனாக்கா அது சொல்லிட்டே இருப்பாங்க ஆணித்தரமா. ஏன்னா அதுல போனா நம்ம போய் வீணா போயிடுவோம் அப்படின்ற நினைப்பாங்க இல்ல. அதே மாதிரி இதுல வரக்கூடிய அந்த அம்மா கேரக்டர், அந்த ஹீரோவோட அம்மாவை பண்ணியிருக்கிற அந்த அம்மா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுலதான் இருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய மாமனாரு, தன்னுடைய கணவர் எல்லாருமே இந்த புறா பந்தயத்துல போய் அவங்க எல்லாமே வாழ்க்கையில முன்னேற முடியாம இன்னும் ஒரு மிடில் கிளாஸாவே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த யதார்த்தத்தை அந்த அம்மா அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க, கரெக்டா கையாண்டுருப்பாங்க. தன்னுடைய பையனும் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுடைய கேரக்டரைசேஷன் அப்படியே நிற்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய நல்ல நல்ல புது புது கேரக்டரை என்ட்ரோ பண்ணிருந்தாங்க. அந்த ரமேஷ் பண்ணையார் ஆகட்டும், ஹீரோ நடித்தவர், ஹீரோ ஃப்ரெண்டா இருந்த அமல், அந்த வில்லன் கேரக்டர் எல்லாமே ரொம்ப நேட்டிவிட்டியா இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. நண்பர் சொன்ன மாதிரி யாருடைய நடிப்புலையுமே ஒரு போலித்தனமே இல்லை. அதனாலதான் நமக்கு அந்த பரபரப்பு இது வந்து நமக்குள்ளேயே கடத்தப்படுது. அது மிகச்சிறந்த விஷுவல்ஸ் அவ்வளோ உழைச்சிருக்காங்க தெரியுது. அதாவது இந்த படத்துல குறையே இல்லையா, ஒரு செம்ம படம் குறையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப ஓவர்லோடதா இருக்குது நமக்கு வந்து. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஒரு புறா பந்தயம் நடந்த நம்ம கல்ச்சர்ல இருக்கிற நம்ம மக்கள் வந்து காலங்காலமா ஒரு நிறைய பேருக்கு தெரியாது புறா பந்தயம்ன்றது. இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கே தெரியாது. ஆமா, புறா பந்தயம் இந்த அதாவது புறா பந்தயம்னாக்கா வழக்கமா நம்ம முன்னா நினைப்போம் ஏதோ சண்டை போடுவாங்க. இப்ப இந்த கெடா சண்டை எல்லாம் இருக்கு, சேவல் சண்டை இருக்கு. அந்த மாதிரி இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு எல்லாம்ன்றது வந்து என்னன்னாக்கா எல்லாருமே வந்து என்னன்னா டிவியில அங்க இங்கன்னு பார்த்துருக்கோம், போயிருக்கோம், புத்தகமா படிச்சிருக்கிறோம், அதனால எல்லாமே தெரியும். இந்த புறா பந்தியன்றதே வந்து என்னன்னாக்கா ஒரு புதுமையா இருந்தது. இன்னும் அவங்க அந்த கதையில வந்து என்னன்னாக்கா அதனுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து அதுக்காக என்னன்னா பல தலைமுறைகள் எல்லாம் நடந்திருக்குன்ற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் வந்து என்னன்னா டைரக்டர் வந்து என்னன்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமுக இயக்குனர்ன்றதே தெரியல அதுல. இந்த படத்துல அந்த இயக்குனர் தான் அமலுங்கிற அவருடைய அந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல. அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவை ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியை நடிச்சிருப்பாரு. சில இடங்கள்லாம் நம்மள வந்து நம்மளையும் நம்ம மீறி ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம், கைத்தட்டுவோம். இந்த மாதிரி இந்த பைரை படம் உண்மையிலேயே தமிழ் சினிமா ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். நீங்க கண்டிப்பா அதாவது படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளனா நீங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க படம் பார்த்துட்டு நம்பி நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்குறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி எப்பயாவது படங்கள் தான் வரும்.
எப்போதாவது வர்ற இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம வந்து ரொம்ப மொக்க படங்கள்லாம் நம்ம ஓட வச்ச நமக்கு அந்த மாதிரி பாவத்தெல்லாம் தீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி படத்தை பார்த்து உங்க சாபத்தை நீங்க கழிச்சுக்கிறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அதனால இந்த பைரி நீங்க தேட்டரை விட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்துட்டு ஒருவேளை நல்லா இல்லைன்னா எங்களை வந்து திட்டினீங்கன்னா கூட நாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதனால ஒரு நல்ல முயற்சி. அதனால என்னன்னாக்கா எப்பயுமே என்னன்னா ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறவங்கள எப்பயுமே வந்து என்னன்னாக்கா அவங்கள தள்ளி விடாம கை பிடிச்சி கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முன்னோர்கள்லாம். அந்த மாதிரி என்னன்னா இது ஒரு நல்ல முயற்சி. ஒரு புது களத்தை ஒரு புது கதாபாத்திரங்கள்ல நிறைய பேரை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா இந்த ஒரு படைப்பை படைச்சிருக்காங்க. உண்மையிலே நம்ம வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடலன்னா கூட ஒரு ஆதரவுன்றது பண்ணோம்னாக்கா ரொம்ப பக்கபலமா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் வந்து சில பல கோடிகள் அதில் போட்டிருக்காருங்கிறப்ப நல்ல படத்தை நம்பி உங்களை நம்பி தான் நம்மளை நம்பி தான் இந்த பணத்தை போட்டிருக்காரு. அட்லீஸ்ட் முழுவதும் எடுத்து கொடுக்கலனா கூட குறைந்தபட்சமாவது அவரை காப்பாற்றி விட வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை அதில் போட்டிருக்காரு. அவர் கூட சொன்னாங்க ஆமா என்னன்னா 40 வருஷம் ஏதோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் அது மூலியமா வந்து ஏதோ ஒன்று புதுமையா ஏதோ ஒன்று தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சினிமாவை எடுத்து என்னன்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்கு கம்மி இல்லாம இருக்கும். எனக்கு இந்த படத்துல வந்துட்டு அவரு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஒரு 1000 குடும்பங்களுக்கு அவர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தின் மூலியமா நான் சொல்லுவேன். அதுல ஒரு 100கணக்கான புதுமுக நடிகர்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு 15-20 தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படி உருவாக்கி விட்டுருக்காருன்னு நம்பிக்கையா இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த படத்தை பாராட்ட சொல்லி எங்களுக்கு யாரும் பணம்லாம் கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு படம் பிடிச்சதுனால நாங்களே இதை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு உண்மையில அந்த டீம் மேல எங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு. இது நீங்க கண்டிப்பா அவங்களை தட்டி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த படைப்புகளை கொடுப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 நல்ல கதைகளை சூஸ் பண்ணுவாரு. அதனால நாங்களே விருப்பப்பட்டு தான் எந்த கவரும் வாங்காம யாரும் எங்களை வந்து புஷ் பண்ணாம இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம். பைரி கண்டிப்பாக நீங்க பார்க்க வேண்டிய படம். நீங்க வெற்றி அடைய பண்ண வேண்டிய படங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.